சரி, கடந்த சில வாரங்கள் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு சில மாதங்கள், மேபி ஒரு 2 மாதமாக இருக்குன்னு தெரியல, தேவ பிரசனத்தை குறித்து நாம் துவங்கினோம். ஓபே ஈடம் மூலமாக ஆரம்பித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓபே ஈடமில் 3 மாதங்கள் தேவ பிரசனம் இருந்தபடினால் அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் குடும்பத்தாருக்கு என்ன நிலை உண்டாயிற்று நம்ம அங்கே துவங்கினோம். அதன் பிறகு தொடர்ச்சியாய் நாம் கடந்து போய் பிரசனத்தை குறித்து பல காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம். கடைசியாக போன வாரம் நாம் என்ன பார்த்தோம்? மறைந்திருக்கும் மன்னா, ஹீடன் மன்னா ஃபார் த டார்க்கர் மூமெண்ட்ஸ், அதை குறித்து நான் பார்த்தோம். மன்னா என்று சொல்லும் போது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரியா? தொடர்ந்து அதை குறித்து நான் பேச விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் என்னை அதை அனுமதி கொடுக்கவில்லை. என்னோட இதுதான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே காரியத்தை நீ பேசு. அதான் என்னோட தலைப்பு, பிரசன்ட் ட்ரிவன் டைனமிக்ஸ். தேவ பிரசனத்தினால் நடத்தப்படுகிற ஒரு காரியம், அதிலே சில அம்சங்கள் அடங்கியிருக்கு. அந்த அம்சங்களை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பேச போகிறேன். I'm going to talk about the present driven dynamics. ஓகே, சரி. அதுக்கு முன்பாக நம்ம present driven dynamics பார்க்கணுமா? அது எதற்காக? தேவ பிரசனத்தினால் நடத்தப்படும் போதுதான் தேவ பிரசனத்தை தக்க வைக்க முடியும், தேவ பிரசனத்தை அதிகரிக்க முடியும். When we learn to walk in by the present driven life or dynamics, we will able to sustain and saturate by the presence of God. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது விளங்கணும். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். அதை மையமாக தான் நான் பேச விரும்புகிறேன். சரியா? அப்படி என்றால் அந்த தேவனுடைய வழி நடத்தலுடைய பிரசனத்துக்குள்ளே வாழுகிற ஒரு அம்சம் நமக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்யும்னா, நம்முடைய வாழ்க்கையிலேருந்து தேவ பிரசனம் வழிந்தோடு ஆரம்பித்து அது எல்லா விதமான ஜீவியத்திலே அது பரவ ஆரம்பிக்கிறோம். When we learn to walk in by the present drivens of life, the flow of the presence will saturate all aspect of life. அதுதான் தேவனுடைய தீர்மானம். அப்படியா என்றால் எல்லா விதமான வாழ்க்கையிலும் தேவ பிரசனம் அங்கே தொட ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஓபேயிடமுடைய வாழ்க்கையில் என்ன பார்த்தோம்? உடன்படிக்கையின் பெட்டி பிரசனமான வந்த பிறகு என்னது? அவன் தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அது தொட ஆரம்பிச்சிச்சு. It touched every aspect of his life. ஆகிய தேவ பிரசனம் இந்த நாட்களிலே அவ்விதமாக விடுவிக்கப்படப்போது என்று என் மனதிலே உணர்த்தப்படுகிறது. I've been inspired and consistently reminded the presence of God is going to be released so powerfully in these last days. அதுதான் நடக்கும். அதனால தான் இந்த நாட்களிலே இந்த கருப்பொருள்களை நாம், that's the reason why we are going through a theme of calls the presence of God. புரியுதா உங்களுக்கு? சரி, ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முகவரியாய் நான் பேசின பிறகு இந்த 3 காரியங்களை பேச போறேன். ஓகே, அங்க உங்களுடைய பாத்தீங்களா ஸ்கிரீன்ல இருக்கு அந்த 3 காரியங்களை. அப்புறமா வலியுறுத்தி சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். Genesis chapter 2 verse 15. சரி, ஆங்கில வேதாகத்தை வாசிப்போமா? Genesis chapter 2 verse 15. நான் பாருங்க, குறிப்பிட்ட இடத்திலே தேவன் மனிதனை வைத்தார். God placed him in a very specific locations. அந்த இடத்தினுடைய பேரு கூட அங்கு வர்ணிக்கப்படுகிறது. அதான் ஏலேன் தோட்டம், the garden of Eden. Why did God have to place man there? ஏன் ஆண்டவர் அவனை ஏலேன் தோட்டத்தில் வைக்கப்பட வேண்டும்? இங்கு ஒரு உண்மையை நமக்கு வலியுறுத்துகிறார். There is a truth that God wants to emphasize, that God wants us to allow that truth to be dominate our life. அந்த உண்மையானது நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள வேண்டும். சரி, ஏலேன் தோட்டம் என்ற காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். What is Eden is all about? ஓகே, ஏலேன் தோட்டம் என்று சொல்லும்போது அது it's an atmosphere of God presence. அப்படி இந்த ஏலேன் தோட்டம் எதை வர்ணிக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்துடைய வான்நிலை நிறைந்த ஒரு இடம். It's an atmosphere of God's presence where the portal of heaven is open. பரலோக வாசல் திறக்கப்பட்ட இடம் தான் ஏலேன் தோட்டம். அப்ப மனிதனை தேவன் அந்த இடத்துல வைக்கும் போது he have a intent, ஒரு நோக்கத்தோட வைக்கிறார். அப்படின்னா என்ன நோக்கம்? மனிதன் பிரசன்னத்தினால் நடத்தப்பட ஒரு வாழ்க்கையிலே வாழ வேண்டும். Man must be driven by the presence. அதுதான் அந்த உண்மைக்காக தான் அவர் அங்கு வைக்கிறார்.
புரியுதா உங்களுக்கு? That's an origin intent of God. அதுதான் தேவனுடைய ஆதியின் நோக்கம். அந்த நோக்கத்தை தான் என்னது, சாத்தான் மனுஷரை பாவத்திலே விழும்படி திசை மாறி அந்த நோக்கத்தை விட்டு விலகி ஆரம்பிச்சோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இரண்டாம் ஆதாம் வந்து அந்த ஏலேன் தோட்டத்தை நமக்கு மறுபடி உருவாக்கி அந்த தோட்டத்திலே நீங்களும் நானும் வாழ முடியும். ஏலேன் தோட்டம் சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்? அட்மாஸ்பியர் ஆஃப் காட் பிரசன்ஸ். புரியுதா உங்களுக்கு? வேற என்ன இது பார்க்கிறோம்? ஹீடன்ஸ் என்ற வார்த்தையை நீங்கள் எபிரேய பதத்திலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளஷர், டிலைட். அப்படின்னா பேர் இன்பம் அடைகிற ஒரு இடம், திருப்தி அடைகிற இடம். அப்படி இந்த இரண்டாவது உண்மை, when you are driven by the presence of God, you will live a pleasant life and satisfied life. தேவ பிரசன்னத்தினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? உங்களை திருப்திக்குள்ளேயும் பேரின்பத்துக்குள்ளே அது நடத்தும். That's why he placed them. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஏலேன் தோட்டத்தை அப்படி இந்த பேரின்பம் நமக்குள்ளே வரும்போது, something is pleasure is the presence of God. What will happen? You will not be succumbed by the pleasure of the world. உலகம் கொடுக்கிற பேரின்பத்தையும் சாத்தான் கொடுக்கிற பேரின்பத்தை நீங்கள் உங்களை ஒன்று செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் அவனை முதலாக என்ன செய்தார்? ஏலேன் தோட்டத்தை வைத்தார். That's the reason why God placed him in the Garden of Eden, where he can delight in the presence of God. தேவ பிரசன்னத்திலே அவன் களி கூறும்படி, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி தான் ஆண்டவர் வைத்தார். So that's a present driven dynamics. புரியுதா உங்களுக்கு? அவ பிரசன்னத்தினால் நடத்தப்படும் போது பேரின்பத்துக்குள்ளே போவோம், திருப்திக்குள்ளே போவோம், ஆனந்த அடைகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் போது அந்த நிலையில் என்ன செய்யலாம்? நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையை நாம் என்ன செய்யலாம்? அந்த நிலையிலிருந்து தொட ஆரம்பிக்கலாம். From that aspect we can touch every aspect of life. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளக்குது? முகவரி தான் கூடத்தில் கொண்டு வர. I'm just doing introductions. வேற என்ன அர்த்தம்? The Garden Eden is also called, அந்த ரூட் வேர்ட் போனீங்களா ஹெப்ரேய பதத்தில், closure. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது? பிளேஸ் தட் பீன் ஹேட்ச் அரவுண்ட், அப்படின்னா ஃபென்ஸ் அரவுண்ட், அப்படின்னா மூடப்பட்ட ஒரு படம். இப்போ பாருங்க, நம்ம சில ப்ரொடெக்டட் ஏரியாஸ் போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபென்ஸில் போட்டுருவாங்க, யாரும் நுழைய முடியாது. அண்ட் தட்ஸ் த வேர்ட்ஸ். அப்படி என்றால் God placed man, அப்படி என்றாலும் அவருடைய பிரசன்னத்திலே அவர் மாத்திரமல்ல, it was a fence of protections. அது அவனுக்கு பாதுகாப்பு உடைய இடம். So when you walk in the present driven life, divine protection become a hatch around you. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய பிரசன்னத்திலே நடத்தப்பட ஒரு வாழ்க்கை, தெய்வீக பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும். We will become hatch around with the divine protections. அததான் தேவனுடைய நோக்கம். That's the intent of God. அதான் உன்னத பாடவுடைய மறைவிடத்திலே தங்குகிறவன் சர்வ வல்லமை. ஏன் அந்த வசனங்களை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, what is talking about the presence of God. அந்த பிரசன்னத்துக்குள்ளே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. So when we learns to driven by the presence of God, தேவ பிரசன்னம் நம்மை நடத்துகிற ஒரு அம்சத்திலே நாம் வாழ தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போக விரும்புகிறேன். ஓகே, the word heathens எபிரேய பதத்திலே பார்த்தீங்கன்னா is 5 letter words, 5 விதமான வார்த்தைகள் உடையது. ஒவ்வொரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன், அதை வாக்கியமாய் கொண்டு வருவேன். I want to give every word, then I want to bring it as sentence. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? முதலாக it means a spot. ஸ்பாட்னா விளங்குதா? ஒரு இடம், குறிப்பிட்ட இடம், a spot. a moment அப்படின்னா அந்த நேரத்துக்குரியது. presence பிரசன்னமானது, திறந்த வாசல், open door. So what are we seeing here? என்னத்தை பார்க்கிறோம்? So what is Garden of Eden? நான் ஆங்கிலத்தில் சொல்றேன். It's a spot on the earth where the presence of God literally comes down from heaven to touch the earth. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஏலேன் தோட்டம். அப்படின்னா ஏலேன் தோட்டம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட இடம் ஒரு தேவனுடைய பரலோக வாசல் திறக்கப்பட்ட ஒரு இடம். அந்த பரலோக வாசல் திறக்கப்பட்ட அந்த நேரத்திலே அந்த பிரசன்னமானது யாரை தொடர்கிறது? ஆதாம் ஏவாளை தொடும்படி ஒரு இடமாய் மாறிவிட்டது. இட்ஸ் a place where the presence of God touched, saturated, permeated in the life of Adam and Eve. And that's the original intent of God. அதுதான் தேவனுடைய
உன்னத நோக்கம், ஆதி நோக்கம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்திலே திறக்கப்பட்டு, அதனால தான் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது சொல்லுது. When Jesus was baptized, the Bible says heaven opened. நம்ம வானம் திறக்கப்பட்டது ஆங்கிலத்தை வாசிக்கிறோம் heaven open, but you go to the Greek words என்ன தெரியுமா? It's been tearing down. அப்படியே கிழிக்கப்பட்டது. அப்படின்னா once is tear is no more close. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு முறை அது கிழிக்கப்பட்டது தான் ஒரு முறை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் என்ன செய்தார்? முதல் ஆதாம் இழந்து போன அந்த நிலையை இரண்டாம் ஆதாம் கொண்டு வந்த. What the first Adam lost, second Adam tear it down. ஆக நீங்களும் நானும் அந்த திறந்த வானத்திலே we can live in the tearing heavens and permeated, saturated by the presence of God. அந்த கிழிக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நீங்களும் நானும் நடக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்க மாட்டோமல்ல, நம்மை நிரப்புகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழலாம். That's the intent. புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி என்றால் தேவ பிரசனம் என்று சொல்லும் போது என்ன சொல்ற? பிரசனம் என்ற வார்த்தை சொல்லும் போது என்ன பார்த்தோம்? பனீம் என்ற வார்த்தை, ஹீப்ரூ வேர்ட்ஸ். பனீம் என்று சொல்லும் போது இரண்டு அர்த்தங்கள். அப்படின்னா இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இஸ் டர்னிங் ஹிஸ் ஃபேஸ். அப்படின்னா என்ன நடக்குது என்றால் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை ஆதாம் ஏவாளுக்கு நேராய் திருப்புகிற ஒரு வரைபடம் தான் காண்பி. இட்ஸ் a picture of God is turning his face towards Adam and Eve. That's called panim, the word presence. புரியுதா உங்களுக்கு? Not only that, அப்படின்ற ஆண்டவர் முகம் நமக்கு நேராய் திரும்பும் போது என்ன அர்த்தம்? That means he's watching over you. அவர் உன்னை கண்ணும் கருத்துமாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, what is turning over? God favor is released upon your life. தேவனுடைய தயவு உன் வாழ்க்கையை விடுவிக்கிற ஒரு வரைபடம் தான் அது காண்பிக்கிறது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுது? சரி, பனீம் என்ற வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்ன சொன்ன? முகங்கள் சொன்ன, faces of God. அப்படி என்றால் ஏலேன் தோட்டத்திலே in the Garden of Eden, God was willing to show many facets of his face to Adam and Eve. ஏலேன் தோட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா தன்னுடைய பலவிதமான முகங்களை யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு காட்ட விரும்புகிறார், காண்பிக்க விரும்புகிறார். So what is the place? Garden of Eden is a place of exploring the faces of God. அப்ப ஏலேன் தோட்டம் என்ன இடமா இருக்கிறது? தேவனுடைய முகங்களை கண்டறிகிற ஒரு இடமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு முறையிலே அவர்கள் ஏலேன் தோட்டத்தில் இருக்கும் போது தேவன் தன்னை வித்தியாசமான விதத்திலே தன்னுடைய முகங்களை காண்பிக்கும் போது is going to be a surprise and astonishment and awe. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏலேன் தோட்டத்திலே என்ன செய்றாரு? தன்னை காண்பிக்கிறார். So the faces of God, that's what presence. அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய விரும்புகிறார். So every moment that God wants to show his faces in a different facet so that you will be awe, surprised, astonished, இதெல்லாம் நடக்கும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னம் எதுக்காக வருது என்றால் தன்னுடைய முகங்களை நமக்கு வித்தியாசமான கோணத்திலே காண்பிக்க விரும்புகிறார். அந்த முகத்தை பார்க்கும் போது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் பிரியமார்களே? அதிர்ச்சி அடைய போறோம், வியப்படைய போறோம். அவருடைய முகத்தை பார்த்து பேர் அதிர்ச்சிக்குள்ளே போகிற ஒரு நிலைதான் அது பிரசன்னம். அதான் வேதம் சொல்லுது. என்னாம் புத்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் மோசே மூலமா சொல்ற, மோசே நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஜெபி. என்ன ஜெபிக்க சொல்றாரு? அவருடைய முகத்துடைய பிரகாசம் அவர்கள். So what did Moses supposed to pray? Let the faces of God shine upon the nation of Israel. அதுதான் முடியும். எப்படி பிரியமானவர்களே அது நடக்க முடியும்? அதனால மோசே என்ன சொன்னார்? உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களை நடத்தாதீர். Without your presence you don't lead us. அந்த பிரசன்னத்துக்குள்ளே அவருடைய முகங்கள் அடங்கி இருக்கு. அந்த முகங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் போது அந்த முகத்தை போல அவர் மாறுவார். What you behold, that's what you become. புரியுதா உங்களுக்கு? அப்ப பிரசன்னம் இதுதான் அடங்கி இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா we don't understand the depth of the presence. தேவனுடைய பிரசன்னத்துடைய ஆழங்களை வெளிப்பாட்டை நாம் அறியாதனால இதை நாம் சுகந்தரிக்க முடியவில்லை, அனுபவிக்க முடியும். அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் ஏலேன் தோட்டத்தில் நடக்கும் போது என்ன நடக்குது? They become the expression of the faces which they explore in the Garden of Eden. அப்படி என்றால் என்ன நடக்குது? ஏலேன் தோட்டத்தில் நடக்கும் போது என்ன நடக்குது என்றால் மிருகங்களை என்ன பார்க்கிறாங்க?
தேவனுடைய முகத்தை யார் மூலமா பார்க்கறாங்க? ஆதாம் ஏவாள் மூலமாக. Why? Because they explore the faces of God. அப்படி இந்த நீங்களும் நான் இந்த பூலோகத்தில் நடக்கும்போது நம்முடைய முகத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிரகாசத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய முகங்களை அவர்கள் காண வேண்டும். They need to discover because we explore the faces of God in His presence. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுது? That is what is presence of God. அதுதான் presence of God. So அதுதான் தேவனுடைய நோக்கம். So அந்த நோக்கத்தை தான் சாத்தான் அறிந்து அதை தடை செய்து அவர்களை அதிலிருந்து விலக்கினார். So you understand why you and I have having battle. Enemy doesn't want you to become a present driven dynamics. பிரசன்னத்தினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அம்சத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்துவிட்டோம் என்றால் அவருடைய முகங்களை கண்டு கொள்வோம். அவருடைய முகங்களை கண்டு கொள்ளும் போது என்ன செய்வோம்? அவருடைய முகங்களை பூலோகத்திலே பிரகாசிக்கு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா ஜீவியங்களையும் என்ன செய்து அது பரவ ஆரம்பிக்கும். இட்ஸ் ஸ்பீல் ஓவர். புரியுதா உங்களுக்கு? அதுதான் தேவன் நோக்கம். தட்ஸ் வாட் இஸ் கார்டன் ஆஃப் ஈடன். புரியுதா உங்களுக்கு? So what's happening here? We are in the restorations of what God wants to do about the Garden Eden. இப்ப நீங்களும் நானும் என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு யாத்திரைக்குள்ளே போறோம். We are in the journey where the completeness of the presence of God. எங்க ஏழை தோட்டத்தில் இருந்த அந்த பிரசனமானது வெளிப்படுத்துற விசேஷ புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்க என்ன நடக்குது? The heavens comes down. பரலோகம், புதிய வானம், புதிய பூமி, பூமியில வருது. பிதாவாக தேவன் நம்மிடத்தை தங்க போறார். குமாரன் தேவன் நம்மோடு தங்க போறார். ஆவியான தேவன். The presence of God becomes so real, so powerful in the Revelation chapter 21 and 22. அதுதான் நம்முடைய யாத்திரை. If that is your journey, அப்படி இருந்தா பாருங்க, உதாரணமா நான் கேஎல் போறேன். I'm going KL. உண்மைதானே? ஒரு ஃளைட் எடுக்கிறேன். சிங்கப்பூர்ல ஃளைட் எடுக்கும் போது உடனே கேஎல் பார்க்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாய் போக 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 ஒரு இடத்துக்கு கட்டத்துக்கு வரும்போது I can see the landscape of KL. If that is your journey, then you should have experienced and saw that glorious presence in your life. இதுதான் உங்களுடைய யாத்திரை என்றால் கேஎல் கிட்ட வந்த பிறகு கேஎல் பார்க்கலாம், அப்படியே மேலேந்து அதோடைய வரைபடத்தை பார்க்க முடியும். அப்படின்னா நீங்களும் நானும் 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அப்படின்னா இந்த யாத்திரைக்குள்ள போகும்போது we must be very closure of the dynamics and the ஷெக்கினா glory of presence. அப்படி என்றால் நம்ம அந்த ஷெக்கினாவுடைய மகிமைக்குள்ளே பக்கத்திலே காணும்படி அனுபவிக்கும்படி ஒரு நிலைக்குள்ளே வந்து இருக்க வேண்டும். If the church has not reached that place, then the church has abandoned the journey. அந்த யாத்திரை விட்டு விலகி விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? So we are kind of expecting the glorious presence of our King. வெளிப்படுத்தின விஷயம் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறார். He is going to reign the entire globe. உலகம் முழுவதும் ஆள்கை செய்ய போறார். And we will enjoy the tangible, the reality of Jesus who is. அங்குதான் போய் கொண்டிருக்கும் பிரியமானவர்களே. If that is your journey, then the more you supposed to experience the present driven life. தேவ பிரசன்னத்தினால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னும் உங்களுக்குள்ளே அதிகரிக்கணும். There must be a degree of life. அதான் பவுல் சொல்றார், மகிமை மீது மகிமை, from glory to glory. அப்படின்னா பிந்தின மகிமையில இன்னொரு மகிமை. மீன்ஸ் அப்படின்னா படிப்படியாய் போய் கொண்டிருக்கு. அந்த உணர்வு இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணுமா? You actually lost your original intention. நீங்கள் உண்மையிலே தேவன் கொண்ட பிரதான ஆதி நோக்கத்தை இழந்து விட்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? முகவரியிலே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஐ எம் ட்ரைங் டு கிவ் யூ சம் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, போவோம் அடுத்த காரியம். சரியா? இப்ப என்ன பார்க்க போறோம்னா 3 காரியங்களை பேச போறேன். ஓகே, முதலாக, what hinders from you not to enjoy the present driven life? புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசன்னத்திலே நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை தடை செய்கிற காரியம் என்ன என்று நாம் விளங்கிக் கொண்டு அந்த தடைகளை அகற்றாவிட்டால் தேவ பிரசன்னத்திலே நடத்துகிற ஒரு வாழ்க்கையை இழந்து விடுவோம். If you doesn't understand, doesn't discover the hindrance for present driven life, then you will never able to what? Remove the hindrance. புரியுதா உங்களுக்கு? சரி, ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். நம்பர் 1,
இந்த ஹிண்ட்ரன்ஸ்லேயே போவோம். Many of us we become problem driven. விளங்க உங்களுக்கு, பிரச்சனை நம்மை நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கும். Many times if you look around your life, என்ன நடக்குது? பிரச்சனை தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. The problem become a driven factors in your life. உங்களுடைய மனசை அது தாக்குது, உணர்வை தாக்குது, உங்களுடைய சித்தத்தை தாக்குது, உங்க முழு கவனம் என்ன செய்யுது? அது சூறையாடி விடுது. The problem drivens rob your entire conscious over the present drivens. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? அப்படி இருக்க வேளையிலே அந்த பிரச்சனை என்ன செய்யுது? பிரச்சனையால் நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, அல்லது வியாதி பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனைகள் நம்ம முன்பாக வருகிறது. But that's supposed to not be driven. அது உங்களை நடத்துச்சுன்னா then you will never enter into the present drivens. தேவன் நடத்துகிற பிரசனத்துக்குள்ளே உங்கள் நுழைய முடியாது. அப்படி நுழைய முடியாவிட்டால் என்ன நடக்கும் பிரியமானவர்களே? What will happen? You cannot access the faces of God. தேவனுடைய முகங்களை நீ கண்டு கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய பிரச்சனையிலே உன்னை அழுத்திக் கொண்டே பிரச்சனைக்குள்ளே உன்னை மூழ்க வச்சு பிரசனத்தினால் உன்னை நடத்தும்படி செய்வான். ஏன் அவ்விதமாய் செய்யும் போது God become minimized, the problem become bigger. தேவன் சிறியவராய் மாறிவிடுவார், பிரச்சனை மலை போல மாறிவிடும். அந்த மலையான பிரச்சனை முன்னோடு பேசும். அதாவது ஆண்டு மலையை பார்த்து பேச சொன்னாரு. ஆனா இப்ப மலை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்களை பார்த்து பேச. It will determines your pathway. உங்களுடைய வழிகளை அது என்ன நிர்ணயிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய யோசனை நிர்ணயிக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய உணர்வை நிர்ணயிக்க ஆரம்பிக்கும். It will define every sphere of your life. புரியுதா உங்களுக்கு? So you're not supposed to be problem driven. You're supposed to be present driven. எப்பொழுது பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருந்தோ you lost the presence. பிரசன்னத்தை இழந்துட்டீங்க. பிரசன்னத்தை இழக்கும் போது என்ன நடக்குது? முகங்களை இழக்கிறீங்க. அந்த முகம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது? அந்த பிரச்சனைக்கு தீர்வாய் மாறப்போகுது. The faces of God that is supposed to be expressed is that will be the solution for your problem. புரியுதா உங்களுக்கு? விளங்குச்சா? இப்போ உதாரணம் சொல்லுங்க. ஆதியாம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்ற? நான் சர்வ வல்லமையின் தேவன், I am El Shaddai, Almighty. அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? பிள்ளை இல்ல, சாராவுடைய கர்ப்பப்பை மரித்து போயிட்டு. இட்ஸ் a problem. அந்த ப்ராப்ளம் 16ஆம் அதிகாரத்தில் they was trying to bring a solution. 16ஆம் அதிகாரம் என்ன செய்றாங்க? அவர்கள் அந்த பிரச்சனையினால் ஆட்கொண்டனால என்ன செய்ய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண ஆரம்பிச்சாங்க. யாரை கொண்டு? ஆகாயை கொண்டு வந்தாங்க. What happens? 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் 13 ஆண்டு இடைவேளை. There was 13 years gap within the chapter 16 and 17. அப்படினா தேவனுடைய முகத்தை 13 ஆண்டுகள் பார்க்க முடியவில்லை. Sometimes you couldn't see the faces of God for your solution because you've been what? Driven by problem driven, not present driven. புரியுதா உங்களுக்கு? பிரசனம். அதனால தான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையின் தேவன், எனக்கு முன்பாக உத்தமத்தோடு, I am almighty, walk before me blameless. Now that's a powerful revelation. அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த வெளிப்பாட்டை நீ விளங்கி கொண்டு புரிஞ்சு கொண்டிருந்தால், இந்த முகத்தை நீ பார்த்தீங்கன்னா சரியாக நிர்ணயிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்க போகுது? அது உனக்கு வலிமை கொடுக்க போகுது. It's going to give you strength to walk in a blameless life. That's a revelation of that. புரியுதா உங்களுக்கு? ஆங்கில பிசாசுடைய என்னென்ன அவருடைய முகத்தை பார்க்காது. சங்கீதம் 27ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றான், அவர் என்ன சொல்றாங்க? என்னுடைய முகத்தை தேடும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், ஆமாண்டவரே உன்னுடைய முகத்தை தேடுகிறேன். Why? If you don't seek his face, you will never have solution for your problem. விளங்குதா உங்களுக்கு? That's the first thing. பிரச்சனையை நீக்க வேண்டும். இரண்டாவதாக, not only problem driven but we become past driven. இறந்த காலம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும். ஆனால் கானான் தேசத்துக்கு போக முதல் தலைமுறை போக முடியவில்லை. What was drivening them? The past. Egypt தேசத்துல இது இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. They was talking about the past, but they doesn't understand the dynamic of the present and future.
இறந்த காலம் அவர்களோடு பேச ஆரம்பித்தது. இழந்த காலம் அவர்களை நிர்ணயிக்க ஆரம்பித்தது. இறந்த காலம் அவர்களை வழிநடத்த ஆரம்பிச்சு. If your past is been driven, then the past will give a voice into your present and future life. புரியுதா உங்களுக்கு? சோ இறந்த காலம் உங்களோட பேச, இறந்த காலம் உடைய நன்மைகள் அது உங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தவிடும். So pass. So what happens? ஆண்டவர் இறந்த காலத்தை இப்படி செய்தார், and இப்படியும் அப்படி செய்தார். That will actually box God. தேவனை என்ன செய்திருமா ஒரு பாக்ஸ்ல போட்டோம். God cannot be boxed. இறந்த காலத்தை இப்படி செய்தார் என்றால் நிகழ்காலத்திலே வித்தியாசமாய், because he is God. புரியுதா உங்களுக்கு? செங்கலை பிளக்கும் போது என்னது கோலின் மூலமாக பிளந்தார். ஆனா யோதானை வற்றப்படும் போது என்ன செய்தார்? கோல் இல்ல. It was not a rod. It was the என்னது ஆசாரியர்களும் அந்த உடன்படிக்கை, the ark of covenants, and the priest supposed to step into the வித்தியாசமான. So the ways of God is totally different. So if you have connected with the past, then you will never see the present reality of God. தேவன் இப்ப என்ன செய்யறாருன்னு பாட முடியாது. அதனால் என்ன செய்தோம்? இழந்து விடுவோம். புரியுதா உங்களுக்கு? Let God be God. புரியுதா உங்களுக்கு? அவர் நிர்ணயிக்கணும் இந்த காலவட்டத்திலே எப்படி வெளிப்பட போறார், எதிர்காலத்து இப்படி. So don't box God by a past driven. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? இரண்டாவது சொல்லிட்டேன். மூன்றாவதாக performance driven. What is performance? What I do. I want to do this, இதை செய்யணும், தேவனுக்கு இது செய்யணும். I want to do this in my job, I want to do this. Absolutely, that is not wrong. அது தவறு இல்லை. But if that is driven in your life, then you will become a performant person. புரியுதா உங்களுக்கு? அது உங்களை நடத்தினீர் என்றால் தேவ பிரசன்னம் உங்களை நடத்தவில்லை. So many times we want to be performance driven. இதை நான் செய்யணும், ஆண்டவருக்கு இது செய்யணும், அது செய்யணும். Don't you do that. Let the presence of God driven you to the purpose of God. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குற சொல்லுது. அப்ப தேவ பிரசன்னம், I can do ministry. இப்ப உதாரணமா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவர் தேவனுக்கு முன்பாய் வராங்க. They come to before God says, என்ன சொல்றாங்க? கர்த்தாவே கர்த்தா, Lord Lord சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? நாங்கள் உம்முடைய நாமத்திலே தீர்க்க சொல்வோம். We prophesy in your name. உம்முடைய நாமத்திலே பிசாசை விரட்டினோம். உம்முடைய நாமத்திலே அற்புதம் செய்ய, we did miracles in your name. And Jesus says, I do not know you. What a shock way for them. They was trying to bring the performance driven rather than the present driven. என்னது தங்களுடைய செயல்களுடைய நடத்தையின் மூலமாக தேவனுக்கு முன்பாக வர ஆரம்பிச்சார்கள். தேவன் அப்படி அல்ல, நான் ஏற்றுக்கொள்ள போறதில்லை, என்னுடைய பிரசன்னம் நடத்துகிற காரியம். If you are not driven by the presence, you will be driven by performance. You want to do this, you want to do that, you do that. But at the end of the day, நீங்கள் தேவனுக்கு முன்பாய் நிற்கும் போது God says, I doesn't accept all this. இதை நான் உன்னை தீர்மானிக்கவில்லை. This is not what I told you to do. அதான் நீ அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். So don't be performance driven. Be present driven. அதான் மோசேயோட வாழ்க்கையை பாருங்க. He was a successful man. அரண்மனையை படைத்தவன். He was a university guy. திறமை, eloquent speech, திறமையாய் பேசுகிறவன், நல்ல வாட்ட சாட்டம் உடையவன், யுத்தத்தை திறந்தவன், எல்லாவற்றையும் இருந்தது. ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்த பிறகு இவெல்லாம் அவனுக்கு முன்பாக என்ன ஆயிட்டு? Nothing. Performance doesn't works. Presence works. புரியுதா உங்களுக்கு? இந்த காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிதானித்து அகற்றவிட்டால், you need to be very sensitive over this area. So இந்த சபையை நடத்தும் போது always I ask myself, என்னுடைய கேள்வி, am I doing a performance? No, I don't do. I want to do what the presence of God is leading me. புரியுதா உங்களுக்கு? I understand what I'm saying. நான் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க, இந்தியா தேசத்துக்கு போக வேண்டியது. என்ன இடம் மறந்துட்டேன். ஆந்திர பிரதேஷ்.
போன வருஷத்துலேருந்து இது வரைக்கும் பேசிட்டு இமெயில் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்புறாரு. பாஸ்டர் கம் டூ திஸ், அவரோட ஊழியத்தை பற்றி படம் தான் அனுப்புறாரு. Until now I never move. Why? Not performing. If the presence wants to me go, then I will go. அந்த மோசேஸ் உம்முடைய சமூகம், அவர் என்ன சொல்ல, என்னுடைய சமூகம் உமக்கு முன்பாய் போகும், அப்படிதான் சொன்னாரு. My presence will go before. When God presence go before me, I can do what He wants to do. புரியுதா உங்களுக்கு? அதான் present driven, பிரசன்னத்தினால் நடத்தப்படுது. So don't be shocked when you stand at the throne of God. தேவனுடைய சமூகத்தை நிக்கும்போது அதிர்ச்சி அடையாதீங்க. இதெல்லாம் நான் செய்யணும். No, this is not what is it lead by the presence of God. புரியுதா உங்களுக்கு? சரி, முதல் உண்மையை பார்த்துட்டோம். So you need to remove the hinder. அடுத்த காரியம், if I need to live a present driven life, hunger and thirst is a very important element. பசி தாகம். சரி, let me give you some statements and you will understand. Hunger and thirst is a sign of spiritual health. பசி தாகம் என்ன தெரியுமா? அது அடையாளம் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்தை வர்ணிக்கிறது. இப்போ உதாரணமாக, சரிதபூர்வமாக ஒரு குழந்தை பசியை இழந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இட்ஸ் a sign of what? Deteriorate. அப்படின்னா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாய் மரிக்க போகுது. இட்ஸ் life is going to go. If your spiritual life, you have no hunger and thirst, பசியும் தாகமும் இல்லாவிட்டால் அடையாளம் என்ன தெரியுமா? ஆரோக்கியம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலையில் இருக்கீங்க. You are living in a place called unhealthy spiritual life. புரியுதா உங்களுக்கு? So that is how you see and gauge your spiritual life. அப்படின்னா உங்க ஆவிக்குரிய, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்ன தெரியுமா? Is my hunger, thirst. சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 42 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் வாசிப்போம். hope எல்லாரும் என்ன பின்பற்றி வரீங்களா? Are you following me? Okay, thank you. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மைக் ஓகே. என்ன பார்க்குறோம்? தோரா அவன் என்ன செய்றானா, எப்படி அவனுடைய ஆத்மா நிலை மானை வர்ணிக்கிறான். ஹவு த டியர் பேந்தர், அப்படின்னா மான் தண்ணிக்காக எப்படி ஏங்கி தேடுகிறதோ, என்ன செய்றான்? தன்னுடைய ஆத்மா என்ன செய்தா? தேவன் மீது தாகம் கொண்டு தேடுகிறது. That is what calls spiritual health. அதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய ஆரோக்கியமான நிலை. உங்களுக்கும் எனக்கு அந்த பசி தாகம் இல்லாவிட்டால், அப்படின்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னது? ஆரோக்கியம் இல்லை. You don't have a healthy spiritual life. This shows that you are declining. அப்படின்னா சபைக்கு வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். But inside you அந்த தாகம் இல்லாவிட்டால், then that shows that you are not spiritually healthy. புரியுதா உங்களுக்கு? சரி, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். Hunger and thirst is an evidence of humility. தாகம் பசி என்ன செய்யுதுன்னா, அது ஒரு அடையாளத்தை காண்பிக்குது. என்ன அடையாளத்தின்? தாழ்மையின் அடையாளம். Why humility? Because that's why I says I may need. நான் தேவை, எனக்கு தேவை இருக்கு. That is where I will become dependent on God. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் மீது உங்களுக்கு தாகமும் பசி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? That you are stepping into walk in humility. அப்படின்னா தாழ்மையிலே நடக்க ஆரம்பிக்க. தாழ்மை எதை சொல்லுகிறது பிரியவார்களே? தேவனை முற்றிலுமாய் சாய்ந்திருவான். அதான் மோசேயை குறித்து சொல்லுது, அவன் தாழ்மை உள்ளவன். Because he's totally dependent on God. Why? When hunger and thirst increase in your life, you will walk in humility. தாழ்மையில நடக்க ஆரம்பிப்ப. அந்த தாழ்மை நடக்கும்போது என்ன செய்ய தெரியுமா? தேவனே நீ சாய்ந்திருப்பாய். நீ உன்னை மேன்மை பாராட்ட தேவை. உண்மை மேன்மை பாராட்டுக்கு எல்லா விதமான காரியம் செய்ய தேவை. You don't need to go in publicity of yourself. That is so wrong. Let God publicity you.
அது தேவனுடைய வேலை. புரியுதா உங்களுக்கு? Your job is to get hunger and thirst. He will make you famous. அது அவருடைய வேலை, அது என்னுடைய வேலையே அல்ல. புரியுதா உங்களுக்கு? எனக்கு நிறைய பேர் அழைப்பு கொடுப்பாங்க, இது சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே என் தலையில ஏறாது. Why? It is not, you can say to me, if my God the Father wants to do that, I am willing to accept that. புரியுதா உங்களுக்கு? நானே தேட வேணாம். So humility. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் வழங்குத சொல்லுது? அப்ப பசி தாகம் அதுதான் செய்யுது. உங்களுக்குள்ள என்ன செய்யுது? தாழ்மையை உருவாக்குது. தாழ்மை என்ன செய்யுது? எதை மையமாய் காண்பிக்கிறது? அவரை சாய்ந்திருக்கிறது காண்பிக்கிறது. So what's happening here? The more you depending on God, that means that's present driven. தேவனுடைய பிரசன்னத்திலே என்னது? நகரப்பட்டவர்களாக நடத்தப்பட்டவர்களாக மாறும். Present driven becomes so reality because you're so dependent. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன செய்யும்? பசிதாக என்ன செய்யும்? It will break your convenience and move forward. அப்படின்னா உங்களுக்கு எது சிம்பிளா லகுவா இருக்கிறதோ அப்படிப்பட்டவராய் இருந்தோம் என்றா நீங்க தேவ பிரசன்னத்தினால் நடத்த முடியாது. A present driven persons will break out of your convenience and move forward and pursue God more. புரியுதா உங்களுக்கு? தேவன் மேல் பசி வரும்போது என்ன செய்வீர்கள்? தேட ஆரம்பிப்பீங்க. பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. தாவீத உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது அவன் எப்படி ஆடுனான்? மேலே இந்த மனைவி பார்த்து அவனை பார்த்து சிரிக்கிறான். பெரிய ராஜா எப்படி இருக்கிறான் பாரு. ஆனா தேவனுடைய பார்வையிலே பார்க்கும்போது அவன் மகிமை உள்ளவனா இருந்தான். He was lost himself in the presence of God. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? So he break out of his convenience. ராஜா ரீகர அங்கியோட வரல. He never came with the garments of king. He break out of his convenience and say, God, I've just come as a human. நான் மனிதனாய் வந்து I just want to touch by you. You see, that's what hunger and thirst lead. Break out of your convenience. Breaking out. புரியுதா உங்களுக்கு? நம்ம இதை செய்யுங்க அது இல்ல முடியாது. அந்த ஏத்தனமா உங்களுக்கு பசி தாகம் இல்லை. பசி தாகம் உள்ளவங்க சொல்லுவாங்க, you will take a move. You will take a challenge. You break out of the convenience. சாக்கு கொடுக்க மாட்டோம். We don't give excuses. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன பார்க்கிறோம்? பசி தாகம் என்ன செய்யும்? It break out from the obstacle of the enemy. பசி தாகம் என்ன செய்யுதுமா? உங்களை சத்துருடைய தடைகளிலிருந்து மேற்கொள்ள வைக்கும். ஏன்னா உங்களால் என்ன செய்யும்? உங்களுக்குள்ளே கட்டுப்படாத ஒரு பசி தாகம் என்ன செய்யும்? உங்களை அழுத்த ஆரம்பிக்கும். It will driven you to more to God. It will driven you to more God. The more you come closer with the God, what will happen to your obstacle? Anointing will break the yoke. நுகங்கள் உடைக்க ஆரம்பிக்கும். You don't need to ask anything. அந்த நுகங்கள் தன்னாலே உடைய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? Because your hunger is what? Thirst drivening with God. ஆண்டவர்ட்ட கிட்ட போக போக எல்லா கட்டுகள் உடையும். எல்லா வியாதியுடைய நிலைமை மாறும். God. And I believe this brother is going to stand and walk. Brother, உங்களை தான் பேச Jason, you will walk. I'm believing that. Yeah, because the presence of God has capability to do that. ஏனென்றால் அது பிரசனம் பிரியமானவர்களே. பிரசனம் தாகம், hunger. அந்த தாகம் உன்னை என்ன செய்ய கிட்ட கொண்டு போக 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 you will be exploded with the glory of God. தேவ மகிமை உன் மீது வெடிக்க ஆரம்பிக்கும். That's the key of hunger and thirst. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்க நான் சொல்லுது? சரி, அடுத்த காரியம் பார்ப்போம். பைபிள் சொல்லுது, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். அப்படித்தானே போட்டிருக்கேன். நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்து 3ஆம் வசனம் வாசி பாத்தீங்களா? ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். அவன் என்னது? வாசிப்பாது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம். இன்னொரு இடத்துல சொன்னீங்களா? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பூமி அவருடைய சுதந்திரம். எங்க ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்ன அர்த்தம்? வாட் இஸ் poor in spirit? What is actually poor in spirit? சொல்லுங்களேன். What is ஆவியிலே எளிமை உள்ளவர்கள்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? That means they become hunger and thirst. அவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நிலையை?
I am poor. இன்னும் ஆண்டவரை குறித்து இன்னும் அறியவில்லையே, இன்னும் ஆழமா அறியணுமே, இன்னும் அவருடைய சிகரங்களை அறியணும். They understand the condition of their state of your life. அவருடைய ஆவிக்குரிய நிலையை உணர்ந்து, ஐயோ இன்னும் ஆண்டவரை குறித்து ஆழங்களை தெரியலையா, they become realize that that's what poor in spirit. When that come, it will driven them to the presence of God. பிரசன்னத்துக்குள்ளே அவளை நடத்தும். புரியுதா உங்களுக்கு? அதான் ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். So what I'm trying to say, in order to sustain and saturate by the presence of God, the posture of hunger and thirst is necessary. அப்படின்றால் தேவ பிரசன்னத்தை நான் தக்க வைக்க வேண்டுமானால், தேவ பிரசன்னத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால், என்னது பசி தாகம் என்ற ஒரு ஸ்தானமானது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். As I have hold the posture of hunger and thirst, then the presence of God becomes sustained. It will be there. அது என்ன செய்யும்? It become increase. It's based on your position of your heart. புரியுதா உங்களுக்கு? So that's hunger. I walk with God for almost 34 years. 34 வருஷம் வச்சுங்க. If you ask me what's my hunger is so much heavy. I'm searching God as never before. Searching the word as never before. Searching his presence as never before. Why? Hunger will driven you. Hunger is the what? Prerequisite for present driven life. பசி தாகந்தா என்ன தெரியுமா? பிரசன்னத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? விளங்குச்சா உங்களுக்கு? சரி, அடுத்த காரியம் போவோம். ஹோஸ்டிங் என்ன பார்த்தோம்? ஹோஸ்டிங் அப்படின்னா வெல்கமிங் த பிரசன்ஸ், பிரசனத்தினால் நடத்தப்படணும். அப்படின்னா இப்போ வாங்க, உதாரணமாக என் வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்க. அவன் வந்த பிறகு என்ன சார், வாங்க வீட்டுக்கு வாங்க உட்காருங்க, இப்போ என்ன தண்ணி கலப்போம், பலகாரத்தை எடுத்துப்போம், அப்படியே என்ன சார் அவங்கள உபசரிக்கிறோம். வந்தவரை பார்த்து தண்ணி கொடுக்காம தெரியாமல் டிவி பார்த்துக்கிட்டே வெளியே உள்ளுக்கு ரூமில் போயிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? உபசரிக்க தெரியவில்லை. அப்ப உபசரிப்பது எப்படி? தேவ பிரசன்னத்தை உபசரிப்பது. How? If I want to be a present driven, then I need to host the presence. புரியுதா உங்களுக்கு? பிரசன்னத்தினால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும்னா பிரசன்னத்தை நான் வரவேற்க தெரியணும், அதுக்கு உபசரிக்க தெரியணும். புரியுதா உங்களுக்கு? சரியா? ஓகே, அது குறித்து சில காரியங்களை பார்க்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னில் நிலைத்திருந்தவன், அபாய்ட் என்ற வார்த்தை வருது. அபாய்ட் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர் 8 times, 8 தடவை 9 வசனத்தில் 8 வாட்டி ஒரு வார்த்தை வருதுன்னா that's an emphasis. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்தை வலியுறுத்துறாரு. Abide, abide, abide. So what is trying to say is, if you want to be present driven, then you must learn to abide. அப்படின்னா என்னது? அபாய்ட்னா என்ன அர்த்தம்? Being consistently conscious over his presence. That is what abiding. புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசன்னத்தை தங்குவது என்றால் தொடர்ச்சியாக உணர்வுள்ளவனாய் இருந்து, தேவ பிரசன்னத்தை உணர்வுள்ளவனாய் இருந்து ஒரு வாழ்க்கையில் வாழ்வதுதான் அவருடைய நிலைத்திருப்பது. கொஞ்சம் நம்ம மனசாட்சியை விட்டு சொல்லுமா, are we like that? இல்லையே. 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நமக்குள்ளே எல்லா நம்முடைய காரியம் தான் ஆள்கை செய்யும். அந்த 1 மணி நேரம் ஜெப வேளையில தான், அவ்வளவுதான். 1 hour pray. The rest 23 hours God is not part of your equation. So இயேசு சொல்ற, என்னை நிலைத்திருந்த ஆள், if you abide in me, என்ன சொல்றாரு? நீ கனி கொடுப்பாய். அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னா என்ன சொல்ற? கனிகள் எல்லா விதமான வாழ்க்கையில வருமே. Fruits supposed to be. எப்பொழுது பிரியமானவர்களே? நிலைத்திருப்பது. So என்ன சொல்ல வரானா, தேவ பிரசன்னத்தை உபசரிக்க வேண்டும். If you want to host the present and become the present driven of God, என்ன செய்யணும்னா உபசரிக்க தெரியணும். எப்படி உபசரிக்கணும்? Abiding. அவரை நிலைத்திருப்பதா என்ன? Consciously, continuously conscious of his presence. அவருடைய பிரசன்னத்தை குறித்து, அவரை குறித்து எப்போதும் உணர்வு உள்ளவராய் வாழ்கிற வாழ்க்கை.
and that will lead you to what? Present driven. புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது உண்மை, நான் அந்த பிரசுரத்துக்குள்ளே உணர்வுள்ளவனா இல்லை மற்றல, ஐ மஸ்ட் லேர்ன் டு டெவலப் த அவேர்னஸ். அப்படின்றால் நம்ம இப்போ நம்ம மனசாட்சி தொட்டு சொன்னால் 23 மணி நேரம் என்னது? மெனி திங் இஸ் இன் யோர் கான்ஷியஸ், இன் அவேர்னஸ். அதை எப்படி அகற்றி கொண்டு போய், ஹவு டு ஐ மூவ் அவுட் ஃப்ரம் தேர், எப்படி அதை டெவலப் பண்ண, அதை நம்ம யோசிக்கணும். தட்ஸ் வே யூ கேன் பி எ பிரசன்ட் ட்ரிவன். புரியுதா உங்களுக்கு? ஐ கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் காட் எவ்ரிவே. நேற்று நம்முடைய சகோதரர்களோடு இப்போ கடந்து போய் பேசி சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்தோம். அவருடைய ஐக்கியத்தை மத்தியிலே ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் த பிரசன்ஸ். அந்த ஐக்கியத்திலே கான்ஷியஸாக இருக்கும்போது ஆண்டவர் என்னோட சில காரியங்களை பேச ஆரம்பித்தார். ஹி வாஸ் டச்சிங் மை ஹார்ட் பிகாஸ் ஐ வாஸ் கான்ஷியஸ். என்ன செஞ்சீங்க பாஸ்டர்? சாப்பிட்டதீங்க தானே? அவங்களோட இல்லை, சாப்பிடும் மத்தியில் அவங்களோட ஐக்கியம் கொள்ளும்போது ஐ வாஸ் ஸோ கான்ஷியஸ் காட் இஸ் ஏபிள் டு ஸ்பீக் டு மீ மெனி திங்ஸ். அந்த அனுபவத்தை பெற்று வாகனத்தை ஓட்டும் போது மௌனமாக ஓட்டிட்டு போகிறேன், பிள்ளைங்களோட பையனோட பேசினேன். பட் இன்சைட் மீ அ ஃபியர் ஆஃப் காட் திஸ் வாஸ் கிரீவிங் மீ. தேவ பயம் அப்படியே என்னை ஆட்கொள்ளுகிற ஒரு அனுபவம். I just was inside me melting. That is what means conscious of His presence. வீட்டுக்கு வந்த பிறகு கூட மனைவிட்டு பேசினேன். I spoke to her. Then after that, in the early morning, I was so trembling in front of God. Why? When you learn to conscious over the presence. புரியுதா உங்களுக்கு? அதுதான் உபசரிப்பு. That's how you serve the presence of God. விளங்குதா உங்களுக்கு? சரி, 2 காரியங்களை கொண்டு வர. இது வரைக்கும் என்ன செஞ்சு? 2 காரியத்தை கொண்டு வந்தேன். அது உண்மைதான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். சரி, 2 வசனங்களை பார்ப்போம். இப்போ நான் தேவ பிரசனத்தை உபசரிக்க, இஃப் ஐ நீட் டு ஹோஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அப்போ தான் என்ன செய்ய முடியும்? நான் பிரசன்ட் ட்ரிவனாக மாற முடியும். பிரசனத்தினால் நடத்த ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும். இல்லைனா பிரச்சனையை நடத்துகிற வாழ்க்கை, இல்லைன்னா இறந்த காலம் நடத்துகிற வாழ்க்கை, இல்லைன்னா என்னுடைய செய்கையை நடத்துகிற வாழ்க்கை. மை பர்ஃபார்மன்ஸ் வில் பி ட்ரிவன் மீ. ஸோ 2 வசனங்களை வாசிப்போம். இந்த 2 வசனங்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னா, இட் கிவ் யூ a key to how to host the presence of God. புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசனத்தை எப்படி நடத்த வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்று இந்த 2 வசனங்கள் சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். Ephesians chapter 4 verse 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை என்ன சொல்லுது? அப்படி என்றால் what is he saying? அப்படி என்றால் I need to be conscious over the person of the Holy Spirit. ஆவியான தேவனுக்கு நான் உணர்வுள்ளா இருக்கணும். அப்படின்னா I need to know his feelings. அதான் ஆவியானவரை துக்கப்படுத்திராதீர்கள். Do not grieve the Holy Spirit. The word grieve means you're bringing the person to become deep sorrow. ஆழமான ஒரு துக்கத்திலே போகுது, ஆழமான ஒரு வேதனைக்குள்ளே போகுது. Now look at me, the Holy Spirit can goes like that. ஏன்னா பைபிள் சொல்லுது. The word grief, if you go to the Greek terms, கிரேக்க பதத்தை அர்த்தம்னா அதான், in pain. இப்போ நம்ம பிள்ளைங்க சில காரியங்கள் செய்யும்போது நம்ம என்ன சொல்ல, பெற்றோர்கள் we are in pain சொல்ல மாட்டோம், உள்ளுக்கு வலியா இருக்கும். That's what the Holy Spirit feels. If that is what the clue for me to be present driven, then I need to be not to grieve the person of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான துக்கப்படாத ஒரு வாழ்க்கையில வாழணும். அப்படி என்றால் I must conscious over how I live, because that's the boundary that allowed the presence of God to be real. அது என்ன செய்யுது? ஒரு எல்லை எனக்கு. Is this a boundary? Grieving the Holy Spirit is a boundary. அப்படி இந்த ஆவியான துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, அதை நாம் உணர்வு உள்ளவராய் இருந்தோம் என்றால் என்ன நடக்கும் பிரியமார்களே? தேவ பிரசனத்தினால் நடத்துகிற வாழ்க்கை. சில பேர் ஆவியானவை துக்கப்படுத்துறது கூட தெரியாது. Whether they are grieving the Holy Spirit doesn't know. Why? ஒன்று, வேதத்தை தெரியாக புரியவில்லை. They don't understand the word of God. இரண்டு, because they don't have relationship with the Holy Spirit. ஆவியானவர் he is a very very gentle person. அதான் புறாவின் ரூபமாய் வந்தார். அப்ப தேவ பிரசன்னத்தை, if I need to host a presence, then I need to
understand the personality of the person of the Holy Spirit. அப்படின்னா தேவ பிரசன்னத்தை நான் உபசரிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் தேவனே என்னது சுபாவத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சுபாவத்தை அறிந்த போது அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை செய்யும்போது கிரியேட் அவர் ஃபேன்ஸ். அதுதான் நம்ம பார்த்தா ஹீடன். அதுக்கு என்ன செய்யுது? இஸ் கிரியேட் ஃபேன்ஸ் ஃபார் வாட்? ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னம் உன்னை மூடிக்கொள்கிற ஒரு காரியம். So what grieves? Your thought life, your speech, your actions. Your attitude and actions can actually grieve the Holy Spirit. இப்போ சில மஞ்சு பார்க்கும்போது மனசில் அப்படியே நினைக்கிறேன், கெட்டதான் நினைக்கிறேன். இவங்களா பாரு கிமிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படி நினைக்கிறேன். சும்மா உண்மை சொல்லுறேன். ஸோ அந்த என்ன எனக்கு வருது, that's a thought is itself grieve the Holy Spirit. எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்வா இருக்கீங்க? we don't. ஸோ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செய்கை அவரை துக்கப்படுத்தக்கூடாது. that was a boundary that was able to facilitate the present driven life. தேவ பிரசன்னத்தை I'm not a perfect man. நான் பூரணமான வந்தவன் வரல. but I'm a very sensitive man to the Holy Spirit. Why? I want not to grieve the Holy Spirit. புரியுதா உங்களுக்கு? So you need to walk into that place. That's a boundary. அந்த எல்லை அதான் do not grieve. புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்முடைய attitude, நம்முடைய செய்கை, அதுதான் அங்க சொல்றாரு. அடுத்த காரியம் 1 தெசலோனிக்கர் 5:19. 1 தெசலோனிக்கர் chapter 5 verse 19. இன்னொரு காரியத்தை ஆவியானவரை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது பவுல் இதை சொல்றாரு பாருங்க. எபிசியர் Paul, book of Ephesians was written by Paul and Thessalonica was written by Paul. பவுல் தான் நமக்கு இந்த வழிமுறைகளை காண்பிக்கிறார். வாசிப்போம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not quench the Holy Spirit. What is quench the Holy Spirit? அப்படினா stop the flow. இப்ப பாருங்க, பைப்ல இருந்து தண்ணி வருது, பூச்செடிக்கு நான் அடிச்சிட்டு இருக்கேன். பின்னாடி என் பையன் போய் அந்த பைப் அப்படி இப்படி பேங்க் பண்ணுறான். என்ன செய்ய நடக்கும்? அப்படி செய்யறான் வச்சுங்க, தண்ணி வருமா? வராது. ஏன்? the flow touch முடியுது. so that's what quench. But the Holy Spirit is like a river. ஆவியா நதியை போல நம் மூலமா அப்படியே செயல்பட விரும்புகிறார். flow of the Holy Spirit. ஆனா அவரை தடை செய்வது, stopping him. that's what in Greek words. இன்னொரு அர்த்தம்னா அப்படின்னா நெருப்பு எரியுது பாருங்க, எரிஞ்சிட்டு இருக்கு, அதில் போய் என்ன செய்யுங்க, தண்ணியை ஊத்துறீங்க, என்ன நடக்கும்? நெருப்பு போயிருது. so what is what என்ன சொல்றாரு பவுலுங்க? where you என்னது பசி அப்படின்னா passion for God அப்படின்னா தேவனை குறித்து ஏக்கமானது தணிந்து போயிடுச்சுன்னா that means you are not driven by the presence, you'll be driven by your flesh. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சொல்றாரு. ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதி அன்பை விட்டு நீ விலகிட்டாய். You have lost the first love, that means passion for him. If your heart is been connected for the world, then you lost the passion for Jesus. And that world என்னது? அது என்ன செய்யுதுமா? It will stop the flow of the Spirit. அப்புறம் என்ன நடக்காது? You were not driven by the presence, you were driven by the flesh. சுயத்திலே செயல்பட ஆரம்பிப்போம், சுயம் நம்மை நடத்த ஆரம்பிப்போம். It will driven by the flesh. So that's what it means. So என்ன பார்க்குறோன்னா, அதில் என்ன பார்க்குறோம்? முதலாக நம்ம இதை பார்த்தோம், attitude and actions. நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய செய்கை என்ன செய்யும்? ஆவியானவரை துக்கப்படுத்தும். இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, your assignment and your affections is stopped, then Holy Spirit will be quenched. அசைன்மெண்ட் விளங்க உங்களுக்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு. இப்போ பாருங்க, எனக்கு if you ask me that one of the area that God gave me is a teaching area. That's the grace that God has given me. ஆனால் எப்போ அதில் நான் கொஞ்சம் I slow down, I can know that I start to lose something. I become a miserable man. Because why? That's how God designed me. So I have to be ongoing, have to do teaching. Because that's the flow. அதுதான் என்னுடைய flow. விளங்குதா உங்களுக்கு?
அதுதான் ஆவியார் எனக்குள்ளே வைத்திருக்க அது வரம் கிருபை, அது ஃப்ளோ பண்ணும். அதை நான் தடை செய்யற மாதிரி ஐ ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இட் வில் பி குவைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு நோ வாட் கிரேஸ் காட் ஹஸ் given me. நாட் யூ சூஸ், காட் சூஸ். புரியுதா உங்களுக்கு? தேவன் அந்த வரங்களை உங்களுக்கு வைத்து. ஸோ இஸ் a gift, flow with the gift. ஸோ அசைன்மெண்ட், தேவன் கொடுக்கிற உத்தரவாதங்கள். இன்னும் இந்த affections அப்படின்னா ஏக்கம். இப்ப திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிகள் இருவருக்கு ஏக்கத்தை இழந்துட்டாங்க. They both are the husband and wife lost affection over them. What will happen? The marriage become what? Boring. உறவு எப்படி இருக்கும்? ஏதோ சும்மா நார்மலா வருவாங்க வீட்டுக்கு, சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். But they would never learn to enjoy each other. புரியுதா உங்களுக்கு? When you lost to enjoy each other, that shows you lost affection. I'm married 32 years. I still enjoy my woman. You go and ask her. I enjoy, I speak things that looks like playing with her because that's enjoyment, that's affection inside me. புரியுதா உங்களுக்கு? affection. So that's what. So அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தேவனோடு கொண்ட ஏக்கம் தணிஞ்சிச்சுன்னா you will never enjoy God. தேவன் நீ அனுபவிக்க மாட்டாய், தேவனை என்ஜாய் பண்ண மாட்டாய். எதை தருவே? மற்றவங்களை you will find enjoyment in different places, not from God. அப்ப என்ன நடக்கும்? The flow will stop. தடை பண்ணும். You will never be driven by the presence of God. சுயம் உன்னை நடத்த ஆரம்பிக்கும். Where is flesh working? That is where demonic works a lot. எங்க சுயம் அதிகமாய் செயல்படுகிறதோ அங்கதான் பிசாசுடைய அட்டூழியம் அதிகமாய் செயல்படும். புரியுதா உங்களுக்கு? You need to understand. So that's how the dynamic is. So அதுதான் இங்க அர்த்தம். So that's what means host. புரியுதா உங்களுக்கு? So இந்த மூன்று காரியங்களே சரியா, if you understand the three dynamics and work along with these three dynamics, இந்த மூன்று காரியங்களை சரியாக செய்தோம் என்றால் நம் பிரசனத்தினால் நடத்த we become the present driven. எப்படி? ஏலேன் தோட்டத்திலே அனுபவித்த காட்டிலும் இன்னும் அதிகமாக அனுபவிக்கலாம். Do you know that we are much more privileged than Adam and Eve? Because we really have much more revelation about God than him. So we can have much presence of God in our life.